வணக்கம் TechApps Tamil யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது Realme 7 உடைய அன்பாக்சிங் ப்ளஸ் ரிவ்யூவாக தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ப்ராடக்ட்டை அன்பாக்ஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் என்னோடய ரிவ்யூவை நான் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணுறேன். இந்த மொபைல் கிட்டத்தட்ட நான் ஒரு 3 days 5 days அந்த ரேஞ்சில் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப அதிகமான நான் வந்து யூஸ் பண்ணல. அது வந்து லாங் டேர்ம் ரிவ்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பெஷல் வீடியோவாக வந்து கொண்டு வர்றேன். இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இதோட அன்பாக்சிங் ப்ளஸ் என்னுடைய ரிவ்யூ சொல்லப்போனால் ஒரு இனிஷியல் இம்ப்ரெஷன் அப்படின்னு கூட சொல்லலாம். ரிவ்யூன்னு சொல்ல முடியாது, ஒரு இனிஷியல் இம்ப்ரெஷன் அப்படின்னு கூட நீங்கள் வந்து வச்சுக்கலாம். ஸோ நான் யூஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்கள் கூட வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட TechApps Tamil யூடியூப் சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. அண்ட் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ், இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த மொபைல் அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஸோ ஆக்சுவலாக மொபைல் வரக்கூடிய பாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி தான் இருக்குது. சல்மான் கான் ஃபோட்டோ தான் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இங்கே இந்த மாதிரி பிக்சர் கொடுக்குறதுக்கு பதிலாக ரியல்மி அப்படிங்கிற நார்மலான பாக்ஸை அவங்க வந்து கொடுத்துருக்கலாம். ஸோ ஏன் இந்த மாதிரி கொடுக்குறாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. பட் ஸ்டில் பாக்ஸ் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. அண்ட் Realme 7 அப்படிங்கிறத இந்த சைடில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் சீல் வந்து லைட்டாக ஓப்பன் பண்ணது தான், ஓப்பன் பண்ணி பார்த்த ஒரு மொபைல் தான். ஸோ அதனால் நம்ம ஃப்ரெஷ்ஷாக வந்து ஓப்பன் பண்ணலை. அண்ட் ஆல்சோ இந்த பாக்ஸோடைய பேக் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ரியல்மியோடைய மாடல் கொடுத்துருக்காங்க. அண்ட் IMEI நம்பர் அண்ட் மொபைலுடைய கலர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ளூ கலர் தான் இது. ஸோ அண்ட் வேரியண்ட் மொபைலுடைய வேரியண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. 6GB RAM 64GB ஸ்டோரேஜ் வந்து உங்களுக்கு இருக்குது. அண்ட் ஆல்சோ நம்பர் 1 குவாலிட்டி ஸ்மார்ட் ஃபோன் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. அண்ட் மேலே ஒரு சில சின்ன ஸ்பெசிஃபிகேஷனை கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் நீங்கள் வந்து பார்த்துக்குங்க. அண்ட் அவ்வளோதான் பாக்ஸ் பொறுத்த வரைக்கும். நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் வந்து அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஸோ ஆக்சுவலாக பாக்ஸ் நம்ம ஓப்பன் பண்ணோன்னே உள்ளே இன்னொரு சின்ன ஒரு பாக்ஸ் இருக்குது. ஸோ அந்த இந்த பாக்ஸுக்குள்ளே ஹே வெல்கம் டு ரியல்மி ஃபேமிலி அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகே. அண்ட் இதில் நம்மளுக்கு சிம் எஜெக்டர் டூல் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா TPU கேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கேஸ் கொஞ்சம் குவாலிட்டியாகவும் இருக்குது, அட் த சேம் டைமில் நல்லா பார்க்குறதுக்கு செம்ம சூப்பராக இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூசர் மேனுவல் இருக்குது. அண்ட் ரியல்மியுடைய ஒரு சில சர்டிஃபிகேஷன்ஸ் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகே, இதெல்லாம் நம்ம ஓரமாக வச்சிடலாம். அண்ட் இப்போ நம்மளுக்கு உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா மொபைல் கொடுத்துருக்காங்க. இதுதாங்க மொபைல். ஸோ மொபைல் இப்படி தான் வரும். ஸோ இதுதான் மொபைல். பஞ்ச் ஹோல் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. கையில் எடுக்கிறதுக்கே செம்மையாக இருக்குது. அண்ட் ஆல்சோ பின்னாடி பேக் சைட் பார்க்கறதுக்கு செம்ம சூப்பராக இருக்குது. ஸோ நல்ல ஒரு டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க பின்னாடி அப்படின்னே சொல்லலாம். அண்ட் அதே மாதிரி இதில் உங்களுக்கு ஸ்க்ரீன் கார்டு வந்து ப்ரீ இன்ஸ்டாலாக பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஒரு விஷயம். ஸ்க்ராட்ச் கார்டு ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் அவசரமாக போய் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படிங்கிறது அவசியமே கிடையாது. அண்ட் இப்போ நம்ம மொபைலையும் ஓரமாக வச்சிடலாம். வச்சுட்டு மேலும் பாக்ஸுக்குள்ளே இருக்கக்கூடிய கண்டென்ட்லாம் பார்க்கலாம். ஸோ மேலும் பாக்ஸுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு USB Type-C கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ USB to Type-C கேபிள். ஸோ அதை நீங்கள் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு பவர் அடாப்டரும் உங்கள் பாக்ஸுக்குள்ளே வந்து கொடுக்குறாங்க. ஸோ இது ஆக்சுவலாக 30 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் டாட் சார்ஜர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இங்கே பாக்ஸுக்குள்ளே இருக்கக்கூடிய கண்டென்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மொபைல் வந்து உள்ளே கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு TPU கேஸ், நல்லா ஹார்டான ஒரு TPU கேஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா யூசர் மேனுவல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அதன் கூடவே உங்களுக்கு சார்ஜர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சார்ஜர் அடாப்டர் 30 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் பாக்ஸில் இன்க்ளூட் பண்ணுறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் Type-C to USB கேபிள் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் இப்போ நம்ம இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ரிவ்யூவை பார்த்துடலாம். அண்ட் கேஸ் இந்த மொபைலுடைய அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க. இப்போ ரிவ்யூவை பார்க்கலாம். ஸோ இந்த மொபைல் பார்த்தீங்க அப்படின்னா Realme 7. அண்ட் இந்த மொபைலுடைய டிசைன் அண்ட் பில்ட் குவாலிட்டியை ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டிசைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சொல்லவே வேண்டாம், நீங்களே பார்த்துருப்பீங்க. டிசைன் செம்ம சூப்பராக இருக்குது. ஸோ காம்ப்ரமைஸே பண்ணல. ஸோ டிசைன் நல்லா இருக்குது. பட் இது உங்களுடைய பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் தான். சில பேருக்கு இந்த டிசைன் பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. இது உங்களுடைய பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் தான். அண்ட் குறிப்பாக சொல்ல போனால் இல்லை உங்களுக்கு மேட்டி ஃபினிஷ் தான் பேக் சைடில் கொடுத்துருக்காங்க. ஆமாங்க, பேக் சைடில் மேட்டி ஃபினிஷ் இருக்கனால இப்போ கிளாசி ஃபினிஷ் அப்படின்னா கண்டிப்பாக ஸ்க்ராச்சஸ் மட்ஜஸ் இதெல்லாம் வந்து அதிகமாக பதியும். ஸோ அதன்படி நீங்கள் பார்க்கும்போது இந்த மேட்டி ஃபினிஷ் அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்த மொபைலுக்கு ஒரு ப்ளஸ் தான். அண்ட் ஆல்சோ இந்த மொபைல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிளாஸ்டிக் பில்ட் தான். ஸோ பிளாஸ்டிக் பில்ட் கொடுத்துருக்கனால அவங்க மேட்டி ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை கொடுத்தனால நம்மளுக்கு ஸ்க்ராச்சஸ் மட்ஜஸ்லேருந்து கொஞ்சம் வந்து இது பாதுகாக்கும். பட் இருந்தாலுமே இது ரொம்பலாம் நீங்கள் அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. கொஞ்சம் இது வந்து உங்களை ப்ரொடெக்ட் பண்ணணும், தட்ஸ் இட். பட் இருந்தாலுமே நீங்கள் ப்ரொடெக்ஷன் அப்படிங்கிறது கண்டிப்பாக போட்டே தான் ஆகணும். அண்ட் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா கார்னிங் கோல்லா கிளாஸ் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. என்ன வெர்ஷன் அப்படிங்கிறத அவங்க வந்து மென்ஷன் பண்ணவே இல்லை. ஸோ ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு இது கார்னிங் கோல்லா கிளாஸ் 3 இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆகுது. பட் எனக்கு கரெக்டாக தெரியல. அண்ட் நெக்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வெயிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய டோட்டல் வெயிட் வந்து எனக்கு தெரிஞ்சு 196 கிராம்ஸ் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக Realme தரப்புலேருந்து சொல்கிறது அதுதான். பட் நான் கையில் எடுக்கும்போது உண்மையிலே அந்தளவுக்கு வெயிட் வந்து கண்டிப்பாக ஃபீல் பண்ணவே இல்லை அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ வெயிட் மேனேஜ்மெண்ட் நல்லா பண்ணியிருக்காங்க டியூ டு பிளாஸ்டிக் பெல்ட்னால. ஸோ இந்த செக்மெண்ட்டில் கிளாஸ் பெல்ட் அதிகமாக கிடைக்குது. பட் இருந்தாலுமே இவங்க வெயிட்டை குறைக்கிறதுக்காக பிளாஸ்டிக் பெல்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ கொடுத்துருக்கனால கொஞ்சம் வெயிட் லெஸ்ஸாக இருக்கிற மாதிரி தான் எனக்கு பர்சனலாக தோணுது. அண்ட்
அண்ட் நெக்ஸ்ட் மொபைலோட டோட்டல் ஹைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 162 mm கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் பெரிய மொபைல், அதை வந்து நீங்கள் பார்த்துக்கணும். கையில் ஹோல்ட் பண்ணுறதுலாம் கொஞ்சம் வந்து பெருசாக இருக்கும். ஸோ சின்ன மொபைல் தேடுறவங்களுக்கு இது வந்து உங்களுக்கான மொபைல் கிடையவே கிடையாது. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த மொபைலோட திக்னஸ் 9.4 mm கொடுத்துருக்காங்க. ஸோ திக்னஸுமே கொஞ்சம் அதிகம் தான். ஸோ அதனால் கையில் எடுக்கும் போது மொபைல் கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்குது, வெயிட் கிடையாது. அதாவது டோட்டல் ஹைட், அதாவது சைஸ் சொல்கிறேன், சைஸ் வந்து கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது, பட் ஹெவியாக இல்லை. 196 grams இருக்குது. வெயிட் மேனேஜ்மெண்ட்டும் நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் கைஸ் நெக்ஸ்ட் இந்த மொபைலோட டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மொபைலில் உங்களுக்கு 6.5 inch IPS LCD டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. ஃபுல் HD+ ரெசல்யூஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் பார்க்கறதுக்கு செம்ம சூப்பராக இருக்குது. பட் இருந்தாலுமே AMOLED டிஸ்பிளே அளவுக்கு இது வந்து ஒரு பெஸ்ட்டான டிஸ்பிளே அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன். பட் இருந்தாலுமே இதில் உங்களுக்கு ஒரு பஞ்ச் ஹோல் டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க, ஒரு பஞ்ச் ஹோல் தான் கொடுத்துருக்காங்க. அதில் ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ 90% மேலே இருக்குது. அண்ட் பிக்சல் டென்சிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 405 ppi தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பிரைட்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 484 nits கொடுத்துருக்காங்க. ஸோ அவுட்டோரில் யூஸ் பண்ணுறதுக்கும் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. ஸோ டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் இஷ்யூஸ் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. பட் ஸ்டில் AMOLED அளவுக்கு இது ஒரு பெஸ்ட்டான டிஸ்பிளே கிடையவே கிடையாது. பட் AMOLED பெஸ்ட்டாக இருந்தாலுமே இந்த செக்மெண்ட்டில் கிடைக்கக்கூடிய AMOLED டிஸ்பிளேல 60 Hz ரெஃப்ரெஷ் ரேட் தான் இருக்கும். அந்த விதத்தில் பார்க்கும்போது இந்த Realme 7ல் உங்களுக்கு 90 Hz ரெஃப்ரெஷிங் ரேட் கொடுத்துருக்காங்க. பட்டரி ஸ்மூத்தாக இருக்குது, செம்ம சூப்பராக இருக்குது. ஸோ டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் அந்த 90 Hz கொடுத்துருக்கனால இது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிஸ்பிளே அப்படின்னு சொல்லுவேன். பட் ஸ்டில் நம்மளுக்கு பார்க்கறதுக்கு இது அந்தளவுக்கு வந்து AMOLED அளவுக்கு ஒரு பெஸ்ட்டான டிஸ்பிளே இருக்க போகிறது கிடையவே கிடையாது. அண்ட் கைஸ் நெக்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைடில் வந்து கொடுத்துருக்காங்க. சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் ஜஸ்ட் வச்சோடனே அன்லாக் ஆகிடுது. நல்லாவே அக்யூரேட்டாக இருக்குது அண்ட் ஆல்சோ ஃபாஸ்ட்டாக இருக்குது. பட் இருந்தாலுமே ஒரு சில பேர்த்துக்கு இது வந்து கரெக்டாக இருக்காது. இப்போ என்னோட கை வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கனால எனக்கு இது பர்சனலாக அந்த அளவுக்கு சரியாக வரல. பட் இருந்தாலுமே உங்களுக்கு கை பெருசாக இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக இது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட்டாக தான் இருக்கும். ஏன்னா கை பெருசாக இருக்கவங்களுக்கு ஈஸியாக வைக்க முடியும். எனக்கு இது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அண்ட் கைஸ் நெக்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனே பேட்டரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5000 mAh ஒரு பெரிய பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பேட்டரி ஆக்சுவலாக சொல்ல போனால் 4900 mAh. ஸோ இதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு 30 வாட்டுக்கான டாட் சார்ஜர் வந்து பாக்ஸில் இன்க்ளூட் பண்ணுறாங்க. ஸோ அதில் நீங்கள் இந்த மொபைலை சார்ஜ் பண்ணும்போது 0 to 100 உங்களுக்கு 1.5 hours சார்ஜ் ஆகிடும். நான் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கேன், 1.5 hours சார்ஜ் ஆகிடுது. அண்ட் ஆல்சோ இது வந்து 5000 mAh கொடுத்துருக்காங்க. போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது ஸ்னாப்ட்ராகன் அளவுக்கு மீடியாடெக்கில் 5000 mAh வந்து பெஸ்ட்டாக இருக்காது. ப்ராசஸ் சொல்கிறேன். ஸோ ப்ராசஸர் வந்து மீடியாடெக்காக இருக்கிறதுனால இதில் வந்து சீக்கிரமாக பேட்டரி ட்ரெயின் ஆகுதா அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு இருந்துட்டு இருக்கும். ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் இதோட பேட்டரி அப்படிங்கிறது நான் வந்து ஒரு ஃபுல் ஹெவி யூசேஜ் நான் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. நான் வந்து பயங்கரமான கேமிங் பண்ணுறேன் அண்ட் ப்ரௌஸ் பண்ணுறேன், கால் பண்ணுறேன், இது எல்லாமே பண்ணுறேன். இந்த ஹெவியான டாஸ்க் எல்லாமே நான் 90 Hz பண்ணுறேன். அது வந்து குறிப்பாக நீங்கள் நோட் பண்ணிக்க வேண்டிய விஷயம். 90 Hz நான் வந்து ஹெவியான டாஸ்க் எல்லாமே பண்ணுறேன். அது அப்படி நம்ம பண்ணும்போது 10 ஹவர்ஸுக்கு இந்த பேட்டரி வந்து எனக்கு வந்து நிற்கிது. ஸோ 10 ஹவர்ஸ் பேட்டரி லைஃப் ஈஸியாக உங்களுக்கு வந்து கிடச்சிடும். ஸோ அதனால் நீங்கள் உங்களோட யூசேஜ் கம்மியாக இருக்கும்போது உங்களுக்கு இன்னும் கூட அதிகமான பேட்டரி லைஃப் கிடைக்கும். அண்ட் ஆல்சோ இதில் 60 Hz நீங்கள் யூஸ் பண்ணும்போது இன்னும் அதிகமான ஒரு பேட்டரி லைஃப் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அப் டு ஒரு 12 to 13 ஹவர்ஸ் வரைக்கும் இது உங்களுக்கு பேட்டரி லைஃப் கிடைக்கும். பட் நான் டெஸ்ட் பண்ண வரைக்கும் ஹெவியான யூசேஜ் நீங்கள் பண்ணிங்கன்னா கூட 10 ஹவர்ஸ் ஈஸியாக உங்களுக்கு இந்த பேட்டரி லைஃப் கிடைக்கும். அண்ட் கைஸ் நெக்ஸ்ட் முக்கியமான விஷயம், இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ப்ராசஸர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் உங்களுக்கு மீடியாடெக் உடைய Helio G95 அப்படிங்கிற கேமிங் ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு மாலை G76 அப்படிங்கிற ஒரு GPU கொடுத்துருக்காங்க. புதுசாக டிசைன் பண்ண ஒரு GPU. ஸோ இந்த GPU பார்த்தீங்க அப்படின்னா போன ஜென்ரேஷன் அதாவது G90Tயை விட பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு GPU கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு காம்போவாக இந்த ப்ராசஸர் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா Antutu ஸ்கோர் எல்லாமே அப்படியே அள்ளிட்டு வந்து போயிடுச்சு. 3 lakhs+ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. கிட்டத்தட்ட ஸ்னாப்ட்ராகன் 732Gக்கு ஈக்குவலாக வந்து இருக்குது. ஸோ இது பட்ஜெட் வந்து ஆக்சுவலாக கம்மி தான், 50,000. 732G வந்து உங்களுக்கு அதிகமான ப்ரைஸிங் கிடைச்சிட்டு இருக்கு. ஸோ அதுக்கு ஈக்குவலான ஒரு காம்படிஷனை இந்த ப்ராசஸர் கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு அருமையான ப்ராசஸர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கேமிங் எல்லாமே செம்மையாக வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ நீங்கள் கேமிங் பண்ணுறதுக்கு, மல்டி டாஸ்கிங் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த ப்ராசஸர் உங்களுக்கு செம்மையாக பெர்ஃபார்ம் பண்ணும். எந்த வித லேக் எதுவுமே வந்து நீங்கள் பார்க்கவே மாட்டீங்க. அண்ட் 90 Hz டிஸ்பிளே இருக்குது. ஸோ 90 Hz இருக்கனால இந்த 90 Hz இந்த மீடியாடெக் ப்ராசஸர் ஈஸியாகவே வந்து புஷ் பண்ணிடுது. ஸோ அதனால் எந்த இஷ்யூஸுமே உங்களுக்கு வந்து இருக்காது. 90 Hz நீங்கள் ஃபுல்லாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். கரெக்டாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது. ஒரு சில இடங்களில் லைக் ஹெவியான கேமிங் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த 90 Hz அப்படிங்கிறது எந்த மொபைலுமே உங்களுக்கு கிடைக்க போகிறது கிடையாது. இந்த மொபைல்னு கிடையாது, எந்த மொபைல்லையுமே அது கொஞ்சம் கம்மியாகி தான் வரும். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த மொபைல்லையுமே அட்மோஸ்ட் இது வந்து அதிகமான ஒரு ரெஃப்ரெஷ் ரேட் தான் வந்து புஷ் பண்ணுது. ஸோ அதனால் இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோனை நீங்கள் கேமிங்காக கண்டிப்பாக வந்து கன்சிடர் பண்ணலாம். ஒரு செம்மையான கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. ஒரு சூப்பர் ஃபாஸ்ட் மிட் ரேஞ்ச் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்குது. அண்ட் நெக்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நிறைய பேர் கேட்கக்கூடிய விஷயம், ஸோ பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்குது, ஹீட்டிங் இஷ்யூ இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் ஹீட்டிங் இஷ்யூஸ் வந்து உங்களுக்கு இதில்
ஹெவியான கேமிங் நீங்கள் பண்ணும்போது ஹெவியான டாஸ்க் பண்ணும்போது கண்டிப்பாக ஹீட்டிங் இஷ்யூஸ் இருக்க தான் செய்யும். இது எல்லா மொபைல்லையுமே இருக்கிறது தான். இந்த மொபைல்லையும் அதே மாதிரி தான். பட் உங்களுக்கு ஹீட்டிங் இஷ்யூஸ் லைட்டாக இருக்கும், அதை வந்து நீங்கள் பார்த்துக்கணும். லைட்டான ஹீட்டிங் இஷ்யூஸ் இருக்க தான் செய்யுது. பட் இருந்தாலுமே ரொம்ப வந்து Realme 6 நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. Realme 6ல ரொம்ப அதிகமான ஹீட்டிங் இஷ்யூஸ் இருந்துட்டு இருந்துச்சு. கேமிங்லாம் பண்ணவே முடியல அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் யோசிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ கேமிங் சுத்தமாக பண்ணவே முடியாத மாதிரி ஒரு கண்டிஷனில் இருந்துச்சு. பட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் Realme 6ஓட கம்பேர் பண்ணும்போது 7ல் நிறையவே இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஹீட்டிங் இஷ்யூஸை மெயினாக வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. சொல்ல ஹீட்டிங் இஷ்யூஸ் பெருசாக இல்லை, பட் இருந்தாலுமே ஸ்லைட்டாக உங்களுக்கு ஒரு ஹீட்டிங் வந்து இருக்க தான் செய்யும். அண்ட் நெக்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனோட கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் உங்களுக்கு 64 மெகா பிக்சலுக்கான சோனி சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. சோனி IMX682 அப்படிங்கிற சென்சார் உங்களுக்கு ரியலில் கொடுத்துருக்காங்க. ஒரு குவாட் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. பிரைமரி கேமரா பார்த்தீங்க அப்படின்னா 64 மெகா பிக்சலுக்கான ஒரு கேமரா. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 8 மெகா பிக்சலுக்கான ஒரு அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒரு மேக்ரோ லென்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ ஒரு போர்ட்ரேட் லென்ஸ் வந்து உங்களுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இல்லை வீடியோ ரெக்கார்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4K 30 FPS வரைக்கும் நீங்கள் வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். ஸோ கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேமரா வந்து ஆக்சுவலாக ஃபோட்டோஸுக்கு சூப்பராக இருந்துச்சு. பட் வீடியோஸ் அப்படிங்கிற போது கொஞ்சம் ஒரு சின்ன சின்ன இஷ்யூஸ் இருக்குது. அந்த இஷ்யூ வந்து ஆக்சுவலாக கேமராவில் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. யூஐயில் ஒரு சில இஷ்யூஸ் இருக்குது, ஆப்டிமைஸ் சரியாக பண்ணல. ஸோ இப்போ தான் லான்ச் ஆச்சு, இந்த மொபைல் லான்ச் ஆகி ஒரு 5 to 6 months தான் இருக்கும். போக போக அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. மெயினாக Realme UI 2.0ல் அதை கண்டிப்பாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ ஃப்ரண்ட் கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் 16 மெகா பிக்சலுக்கான ஒரு சோனி லென்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதுலேயுமே சோனி தான். ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் உங்களுக்கு சோனி சென்சார் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 1080p 30 FPS நீங்கள் வந்து வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். ஓவரால்லாம் சேர்த்து கேமரா எப்படி இருக்குது அப்படின்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா நான் ஒரு சில சாம்பிள் இமேஜஸ் ஜஸ்ட் போட்டு காமிக்கிறேன். அதை எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்களே கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா என்னங்கிறத நீங்களே வந்து சொல்லுங்கள். ஏன்னா இதோடைய கேமராவுக்கு வந்து நிறைய பேட் ரிவ்யூஸ் எல்லாமே வந்திருக்கு. கேமரா அந்தளவுக்கு நல்லா இல்லை, சுத்தமாக நல்லா இல்லை அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் ரிவ்யூ போட்டாங்க. இந்த மொபைல் நிறைய பேர் ரிவ்யூ போட்டாங்க. பட் எனக்கு இப்போ தான் கையில் கிடச்சிது. நான் டெஸ்ட் பண்ண வரைக்கும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் போட்டு காமிக்கிறேன். நீங்கள் ஜஸ்ட் அதை கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். நான் சொல்ல போகிறது கிடையாது, நீங்களே வந்து சொல்லுங்கள். அல்லது நீங்களே பார்த்து முடிவு பண்ணிக்கோங்க அதை எப்படி இருக்குது அப்படிங்கிறது. நீங்களே, நான் எந்த எடிட்டிங்குமே பண்ணல, இந்த மொபைல் எடுத்தது தான். ஜஸ்ட் நீங்களே வந்து பார்த்துட்டு நல்லா இருந்துச்சு அப்படின்னா வாங்கிக்கோங்க. அப்படி இல்லை பிடிக்கல அப்படின்னா கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். தட்ஸ் இட். அண்ட் கைஸ் இப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஸ்டோரேஜ் அண்ட் ரேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் உங்களுக்கு 6GB DDR4X ரேம் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் UFS 2.1 ஸ்டோரேஜில் உங்களுக்கு 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் வந்து உங்களுக்கு வந்து கிடைச்சிடும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது வந்து பேஸ் வேரியன்ட் இருக்குது. நீங்கள் மேலும் இதோட நெக்ஸ்ட் வேரியன்ட் போகிறீங்க அப்படின்னா 8GB ரேம் 128GB ஸ்டோரேஜும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ அந்த மொபைல் தனியாக வந்து கிடைக்குது. பட் நான் கையில் வச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா பேஸ் வேரியன்ட் 6GB ரேம் 64GB ஸ்டோரேஜ் வந்து உங்களுக்கு இதில் கிடைச்சிடும். அண்ட் இதோட ஸ்டோரேஜ் ஸ்பீட் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது. நல்ல ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பீட் தான் இருக்குது. ஸோ ஸ்டோரேஜ் பொறுத்த வரைக்கும் ரீட் அண்ட் ரைட் பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே நான் டெஸ்ட் பண்ணி பார்த்துருந்தேன். அது எல்லாமே எந்த வித இஷ்யூஸுமே இல்லாமல் தான் போயிட்டு இருக்கு. அண்ட் குறிப்பாக இதில் வந்து உங்களுக்கு கரண்ட் ஸ்டோரேஜ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு தான் நிறைய பேர் கேட்பீங்க. ஆக்சுவல் பூட்டப்புக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து எவ்வளோ ஸ்டோரேஜ் வந்து மீதி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அரௌண்ட் 50GB கிட்டே வந்து மீதி இருக்குது. ஸோ இது எல்லா மொபைல்லையுமே கிடைக்கிறது தான். எல்லா மொபைல்லையுமே 64GB நீங்கள் வேரியன்ட் வாங்கினீங்கன்னா ஆண்ட்ராய்ட் ஃபோன் எல்லாமே உங்களுக்கு 50GB அரௌண்ட் கிடைக்கும். ஸோ அதே மாதிரி தான் இந்த Realme UIலையும் கிடைக்குது. ஸோ இன்பில்ட்டாக நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. பட் ரெட்மி அளவுக்கு நிறைய அப்ளிகேஷன் இல்லை, கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ அந்த விதத்தில் நல்லது தான். பட் இருந்தாலுமே அந்த அப்ளிகேஷனுமே தேவையில்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. பட் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க, நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அண்ட் கைஸ் நெக்ஸ்ட் அடிஷனல் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மொபைலில் உங்களுக்கு Wi-Fi 6 சப்போர்ட் கொடுத்துருக்காங்க, Bluetooth 5.0 சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் 3 கார்ட் ஸ்லாட் வந்து கொடுத்துருக்காங்க. 2 சிம் கார்டு ப்ளஸ் ஒரு SD கார்டு உங்களால் போட்டுக்க முடியும். அண்ட் கைஸ் நெக்ஸ்ட் சாஃப்ட்வேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Realme UI 1.0 வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஆண்ட்ராய்ட் 10 மேலே வந்து ஓடிட்டு இருக்கு. ஆக்சுவலாக இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோனுக்கு உங்களுக்கு ஆண்ட்ராய்ட் 11 அப்டேட் வந்து கிடைச்சிருச்சு. நிறைய பேருக்கு ரோல் அவுட் ஆகிட்டு இருக்கு. பட் எனக்கு இது வந்து இன்ன வரைக்கும் எனக்கு வந்து கிடைக்கவே இல்லை. ஆண்ட்ராய்ட் 11 அப்டேட் Realme UI 2.0 உங்களுக்கு Realme 7க்கு நிறைய பேருக்கு ரோல் அவுட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த மொபைலுக்குமே எனக்கு இந்த மந்த் அல்லது நெக்ஸ்ட் மந்த்தில் கண்டிப்பாக கிடைச்சிடும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆண்ட்ராய்ட் 10ல் இருக்குது. ஆண்ட்ராய்ட் 11 அப்டேட்டும் வந்துருச்சு. ஸோ இப்போதைக்கு இந்த ஆண்ட்ராய்ட் 10 Realme UI 1.0ல ஒரு சில இஷ்யூஸ் இருக்குது. பிரைட்னஸ் இஷ்யூ இருக்குது. அண்ட் நம்ம கண்டினியூஸ் யூசேஜ் பண்ணும்போது, அதாவது கண்டினியூஸாக நம்ம கேமிங் பண்ணும்போது, கண்டினியூஸாக வீடியோ பார்க்கும்போது ஒரு சில இஷ்யூஸ் இருக்குது. பர்ஃபார்மன்ஸ் இஷ்யூஸ் இருக்குது. திடீர்னு பர்ஃபார்மன்ஸ் ட்ராப் ஆகுது, அந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்குது. மற்றபடி பெருசாக எந்த ஒரு இஷ்யூமே நான் வந்து ஃபேஸ் பண்ணல. அண்ட் Realme UIயும் எனக்கு டிசைன் ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு Realme UI பர்சனலாக ரொம்பவே பிடிக்கும். ஸோ உங்களுக்கு Realme UI பிடிக்குமா அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் ஓவரால் UI அப்படின்னு பொறுத்த வரைக்கும் எந்த வித பிரச்சனையுமே இல்லை. இப்போதைக்கு சின்ன சின்ன பிரச்சனை இருக்குது, அதையுமே கூடிய சீக்கிரம் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. அண்ட் கைஸ் ஃபைனலி பிரைசிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மொபைலோடைய பிரைசிங் அப்படின்னு பார்க்கும்போது நான் இப்போ கையில் வச்சிருக்கிறது 6GB ரேம் 64GB ஸ்டோரேஜ். இந்த வேரியன்ட்டுடைய பிரைசிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15,000க்கு சேல் பண்ணிட்டு இருக்காங்க, எந்த வித ஆஃபருமே இல்லாமல். மேலும் ஆஃபர் போக உங்களுக்கு 14,000க்கு சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இப்போ கரண்ட்டில் அது இல்லை அப்படின்னு நினைக்கிறேன்.
மேலும் உங்களுக்கு கம்மியாக கிடச்சிது அப்படின்னா தாராளமாக நீங்கள் வாங்கலாம். ஈவன் நீங்கள் 15K கூட இதை வந்து நீங்கள் தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். 15,000 ரூபாய்க்கு ஒரு செம்மையான ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ இதை வந்து வாங்குறதுக்கான காரணம், அதாவது இந்த Realme 7 நீங்கள் சூஸ் பண்ணணும் அப்படின்னா உங்களோட யூசேஜ் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுவேன். ஸோ உங்களுடைய யூசேஜ் ரொம்ப ஹெவியாக இருக்குது, அதாவது கேமிங் நீங்கள் அதிகமாக பண்ணுவீங்க, மல்டி டாஸ்கிங் ரொம்ப அதிகமாக பண்ணுவீங்க அப்படிங்கிற பட்சத்தில் தாராளமாக Realme 7 நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். அண்ட் அட் த சேம் டைம் கேமிங்க்கு மட்டும் இல்லாமல் ஒரு ஆல்ரவுண்டராகவும் இருந்துகிட்டு இருக்குது. ஸோ நல்ல டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க அண்ட் கேமரா செட்டப்பும் ஓகேவாக தான் இருக்குது. ஸோ எல்லாமே ஓரளவு நல்லா இருக்கிறதுனால நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்ரவுண்டராக கூட இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் குறிப்பாக கேமிங் அண்ட் மல்டி டாஸ்கிங் பண்ணுறவங்களுக்கு ஒரு செம்மையான ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்லுவேன். அண்ட் ஆல்சோ இப்போ இதோடைய ப்ரைஸிங் 15,000. இந்த 15,000 இருக்கக்கூடிய மற்ற ஸ்மார்ட் ஃபோனில் நம்ம கம்பேர் பண்ணோம் அப்படின்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் தான் ஒன் ஆஃப் த பெஸ்ட். பட் இப்போ நம்மளுக்கு போக்கோ தரப்புலேருந்து Poco X3 வந்து உங்களுக்கு செம்மையான ஆஃபரில் ஓடிட்டு இருக்கு. ஸோ Poco X3 உடைய ஆஃபர் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15,000. இதே ப்ரைஸிங்க்கு தான் சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ Poco X3 பார்த்தீங்க அப்படின்னா Snapdragon 730G கிடைக்கும். அண்ட் ஆல்சோ அதில் பார்த்தீங்கன்னா 120Hzக்கான ரெஃப்ரெஷ் ரேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது Realme X3 இப்போ நீங்கள் வந்து வாங்கலாம். 15,000க்கு ஒரு செம்மையான ஸ்மார்ட் ஃபோன், இதை விட ஒரு பெட்டரான ஸ்மார்ட் ஃபோன். பட் அந்த ப்ரைஸிங் இல்லை, ஆஃபர் ப்ரைஸிங் இல்லாமல் அது வந்து 17,000. ஸோ 17,000க்கு Poco X3 வாங்குறதுக்கு பதிலாக அந்த 120Hz மட்டும்தான் வித்தியாசம். ப்ராசஸரில் பெரிய அளவில் டிஃப்ரென்ஸ் இல்லை, பெரிய டிஃப்ரென்ஸ் அந்த ரெண்டு மொபைலுக்குமே எதுவுமே வந்து கிடையாது, இதுக்கும் Poco X3க்கும். ஸோ அதனால் நீங்கள் ஆஃபர் இல்லாமல் வாங்கும்போது இதை கன்சிடர் பண்ணலாம். ஆஃபர் வந்து உங்களுக்கு Poco X3 இருக்குது அப்படின்னா தாராளமாக Poco X3 கன்சிடர் பண்ணுங்கள். அண்ட் ஓவரால் அவ்வளோதான் கைஸ் என்னோட ரிவ்யூ Realme 7 பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த Realme 7 ஸ்மார்ட் ஃபோன் உண்மையிலேயே நான் யூஸ் பண்ண வரைக்கும் நல்லா தான் இருக்குது, எந்த வித பிரச்சனையுமே இல்லை. நீங்கள் தாராளமாக இதை வந்து வாங்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்கல அப்படின்னா தாராளமாக டிஸ்லைக் பண்ணலாம். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. மீண்டும் உங்களை எத்தனை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.